மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட ராமேஸ்வரம் புதிய பாம்பன் பாலத்தை ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். சுமார் 2.5 கிலோமீட்டருக்கு 535 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த புதிய பாம்பன் பாலம் இந்திய பொறியியல் கட்டிடக்கலையின் சான்றாக அமைந்துள்ளது. இந்த அதிநவீன உள்கட்டமைப்பு திட்டம் நிலப்பகுதிக்கும் ராமேஸ்வரம் தீவுக்கும் இடையிலான போக்குவரத்தை எளிதாக்கும். பொறியியல் அற்புதமான பழைய பாம்பன் ரயில் பாலம் 1914ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கும் மேலான அதன் நீண்ட சேவைக்கு பிறகு அரிப்பு மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக டிசம்பர் 2022ஆம் ஆண்டில் பயன்பாட்டில் இருந்து விலக்கப்பட்டது. இதனால் ராமேஸ்வரத்திற்கான நேரடி ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. தற்போது அதிநவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ள இந்த புதிய பாம்பன் பாலம் வேகமான பாதுகாப்பான ரயில் சேவையை உறுதி செய்கிறது. புதிய பாம்பன் பாலத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். புதிய பாம்பன் பாலம் இந்தியாவின் முதல் செங்குத்து லிஃப்ட் பாலமாக இருக்கும். இந்த பாலத்தில் உயர்த்தக்கூடிய செங்குத்து லிஃப்ட் ஸ்பான் மூலமாக 5 நிமிடங்களில் கப்பல்கள் கடந்து செல்ல முடியும். பழைய பாலத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே ரயில்கள் சென்ற நிலையில் புதிய பாலத்தின் மீது ரயில்கள் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். பெரிய கப்பல்கள் எளிதாக கடந்து செல்லும் வகையில் கடல் மட்டத்திலிருந்து 22 மீட்டர் உயரத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் உப்பு காற்றால் ஏற்படும் கடுமையான அரிப்பை தாங்கும் வகையில் துருப்பிடிக்காத எஃகு ராடுகள் மூலம் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயில் ஒரு முக்கிய இந்து யாத்திரை தலமாகும். இந்த புதிய பாலம் செயல்பாட்டுக்கு வருவதால் ராமேஸ்வரம் திருப்பதி வாராந்திர எக்ஸ்பிரஸ் மற்றும் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி 3 வார எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்களின் சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும். இதனால் யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெரிய அளவில் பயனடைவார்கள். இதன் காரணமாக ராமேஸ்வரம் மிகப்பெரிய சுற்றுலா மையமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் பெரிய அளவில் கொண்டாடப்படும் ராம நவமி தினத்தன்று பாம்பன் புதிய பாலம் திறக்கப்படுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.